வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ஒரு ஒன் பாட் டிஷ் கூட. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து க்ரீன் பீஸ் புலாவ், அதாவது பச்சை பட்டாணி புலாவ். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டான புலாவ் ரெசிபி. வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணணும். காஞ்ச பட்டாணி வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து பட்டாணி வந்து அளந்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா மொத்தமாகவே நெய் கூட எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி நெய்லாம் நல்லா அதில் உருகுனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம், முழு மிளகு. அப்புறம் 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். ஸோ அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா இறங்கணும். அது கூட வந்து 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கூட வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாட்டத்தில் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக நீங்கள் வந்து பச்சை மிளகா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பட்டாணி வந்து நம்ம இது கூடயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய புலாவ். ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நிறைய பொருள் தேவையில்லை. பட் ரொம்ப இந்த பட்டாணி கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 நிமிஷம் வந்து நம்ம பட்டாணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எனி ஒகேஷனுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா எந்த லாங் கிரெயின் ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெகுலர் லஞ்ச் பாக்ஸ் செய்கிறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்குங்க. ஸோ இது வந்து ரேஷியோ வந்து 1.5 கப்பு பச்சை பட்டாணிக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி. எப்பவுமே வந்து பட்டாணியோட அளவு வந்து அரிசியோட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஃபைனலாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அந்த க்ரீனும் ஒயிட்டு கலரும் சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம புலாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தரும். சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஃபைனலாக உப்பு செக் பண்ணி பார்த்துங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் வாங்க நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்போ பாருங்கள், அருமையான க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனோட நம்ம க்ரீன் பீஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து ஃப்ளஃப் பண்ணி விடலாம். நம்ம அரிசிலாம் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, வாசனையும் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த புலாவ் ரெசிப்பியை வந்து நம்ம பச்சை பட்டாணி கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.